த டைம் ஹேஸ் கம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஆரம்பிக்க போகுது பாகிஸ்தானில். ஸோ நாளைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் vs நியூசிலாண்டு. ஃபஸ்ட் மேட்ச் தரமாக இருக்குது குரூப் ஏல. ஸோ குரூப் ஏல யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், நியூசிலாந்து, நம்ம இந்தியா, அப்புறம் பங்களாதேஷ். குரூப் பியில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் ஆப்கானிஸ்தான். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்து முடிக்கிறதுக்குள்ள பல இன்ஜுரி, பல பேர் ரிட்டையர் ஆனாங்க. ஸோ ஆனால் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை யார் வந்து அந்த டாப் 4ல் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ நீங்கள் இதை எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். உங்கள் ப்ரெடிக்ஷனையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இந்தியா குரூப்லேருந்து யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நியூசிலாந்து வரமாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏதோ பாகிஸ்தான் வருவாங்க, கடைசி நேரத்தில் மேஜிக் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ அதேமாதிரி குரூப் பியில் யார் யார் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இங்கிலாந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வருவாங்கன்னு தோணுது. ஸோ நான் ஆஸ்திரேலியா சொல்லியிருப்பேன், பட் ஆஸ்திரேலியா இன்னும் அந்த மதில் மேல் நிற்கிற பூனை தான் இருக்காங்க. என்னால் கண்டிப்பாக அவங்கள பற்றி சொல்ல முடியல. அவங்க அன்பிரடிக்டபிளாக இருப்பாங்க. அதனால குரூப் பியில் நான் இங்கிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு போகிறேன். ஸோ குரூப் ஏல இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இதுதான் என் ப்ரெடிக்ஷன். உங்கள் ப்ரெடிக்ஷனை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.